அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவும் என்ன விஜய்க்காக தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நாளைக்கு வந்து டோட்டல் தமிழ்நாடு வந்து அப்படியே க்ளீன் ஆகுது. தமிழ்நாடும் க்ளீன் ஆகுது. அப்புறம் வந்து அந்த சீட்டும் புது சீட்டு, புது ஆள் உட்கார போகிறாருன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக மக்கள் வந்து தவறான ஒரு முடிவை எடுத்துருக்க மாட்டாங்க. எவனும் தெரிஞ்சு போய் பாலுங்கணத்தில் கண்டிப்பாக உழமாட்டான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக டிவிக்கு ஒரு 130 சீட்டை மட்டும் பிடிச்சிச்சுன்னா, தனிப்பெரும்பான்மையாக என் தலைவன் ஆட்சி அமைச்சிட்டாருன்னா சந்தோஷமாக நான் பாட்டுக்கு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துன்னு இருப்பேன். அதே மாதிரி எல்லாம் நிம்மதியாக இருக்கலாம். நம்ம எந்த பிரச்சனையும் நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு காலையில் சும்மா டிவியில் ஒன்றும் இல்லை, ஃபயர் மட்டும் ஆயிடுச்சு. அப்படியே 10, 20, 30, 40, 100 போயிடுச்சு சீட்டுனா நான் ஸ்டாப் தான் இங்கே கொண்டாடுறேன். எனக்கு ரொம்ப பயங்கர ஆர்வமாகறேன் நான். அதாவது மக்களே, சிஸ்டங்கள் வந்து இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி, சிஸ்டமும் சரி சட்டமும் சரி பல பெருந்தலைவர்களால் சிறப்பாக வந்து செயல்பட்டுனுக்குது. அந்த சிஸ்டத்துக்கு பின்னால் இருக்கிற இந்த ஊழல்வாதிகள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள்லேயே இருக்கிற சில கருப்பாடுகள், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த சிஸ்டத்தை வந்து கெடுக்கிறாங்களே தவிர சிஸ்டம் வந்து நல்ல சிஸ்டம் தான். அதை நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். யாரையும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஏமாற்ற முடியாது. நல்லவங்க கண்டிப்பாக இருப்பாங்க எல்லா இடத்துலையும். நல்லவங்கன்னு யாரும் கிடையாது. தன்னோட கடமையை செய்யக்கூடியவங்க நிறைய இடத்துல இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களாம் தன்னோட கடமையை நேர்மையாக செஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தான் மின்னு, டிவிக்கு தான் மின்னு. எனக்கு வந்து இன்றைக்கி இல்லை, அவர் கால் வச்ச அன்னையிலேருந்து நான் 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். புரியுதுங்களா? அண்ணன் தான் சிஎம்மு, யாருமே கவலைப்படலாம். நாளைக்கு காலையில் எல்லாம் ரெடி ஆகிடுங்க டான்ஸ் ஆட. முக்கியமாக வந்து யாரையும் எங்கேயும் போய் தகராறுலாம் பண்ணாதீங்க. நம்மக்கிட்ட யாராவது தகராறு பண்ண முயற்சி பண்ணாலும் அவாய்ட் பண்ணுறங்க. ஸ்ட்ராங் பீப்புளாக இருங்க எல்லாம். நன்றி, வணக்கம்.